விடுதிகளுக்கு 0 ஜிஎஸ்டி வழங்கிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு நன்றி. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் தமிழ்நாடு ஐடி விடுதிகள் மற்றும் தங்கும் விடுதிகள் உரிமையாளர்கள் நலச்சங்கம் சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய அச்சங்கத்தின் தலைவர் சீதாராமன், விடுதி உரிமையாளர்களின் உழைப்பையும் தியாகத்தையும் இந்தியாவின் வளர்ச்சியில் முக்கிய பங்கினையும் கருத்தில் கொண்டு ஜிஎஸ்டி வரியிலிருந்து விடுதிகளுக்கு விலக்கு அளித்த மத்திய அரசிற்கும் மற்றும் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட்ல பிப்ரவரி 4ஆம் தேதி 2019 அன்றைக்கு ஜோனிங் ரெகுலேஷன் ரூல்ஸ் தமிழ்நாடு கம்பைன்டு டெவலப்மெண்ட் அண்ட் பில்டிங் ரூல்ஸ் அனெக்சர் 18ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த விதமான விடுதிகளாக இருந்தாலும், அது மாணவியர் தங்கும் விடுதிகளாக இருந்தாலும் சரி, பணிபுரியும் மகளிர் அல்லது பணிபுரியும் ஆடவர் தங்கும் விடுதிகளாக இருந்தாலும் சரி, அந்த விடுதிகள் அனைத்துமே ரெசிடென்சியல் சார்ந்த சக விடுதி உரிமையாளர்கள் ஒரு வழக்கை தொடுத்தார்கள். எங்களுக்கு இந்த ஜிஎஸ்டிலிருந்து எக்ஸம்ஷன் வேணும்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய டாக்டர் தமிழ்மணின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் இருக்க ஒரு விடுதி உரிமையாளர் சங்கத்தினுடைய செயலாளர் மற்றும் அவர்களாம் சேர்ந்து இதற்காக எங்களுக்காக வாதாடிய அட்வொகேட் இன்னைக்கு வரைக்கும் நாங்க டொமஸ்டிக் இபில இருந்து இப்ப நாங்க கமர்ஷியல் இபி கட்டுறோம், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டுறோம், டிரைனேஜ் கனெக்ஷன் வாங்க முடியல, ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் வாங்க முடியல. இந்த விடுதிகளை நடத்துவதற்கு பெரும்பாடாக உள்ளது. எங்களுடைய கேள்வி, கோரிக்கை 100 ஹாஸ்டல் வரும். அதை யார் நடத்துறாங்கன்னா பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள், வட இந்தியாவை சார்ந்த பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் ஒரு 250, 300 பேர், 400 பேர் தங்கக்கூடிய இருபாலர் தங்கும் விடுதிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த இருபாலர் தங்கும் விடுதிகளை நடத்துவதற்காக இதுவரைக்கும் ஒரு விண்ணப்பம் கூட அரசாங்கத்திற்கு வரவில்லை என்று அரசாங்கமே எங்களுக்கு தகவல் சொல்லி இருக்கிறது. சோ நாங்க என்ன கேட்கிறோம்னா, கோடிகளிலே வியாபாரம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பில்டிங், 450, 500 பேர் வச்சு நடத்துற பில்டிங் இதுவரைக்கும் ஒரே ஒரு அப்ளிகேஷன் கூட அரசாங்கத்துக்கு கொடுக்காம அவங்க விடுதிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால், சமுதாயத்தால் புறந்தள்ளப்பட்ட பல பேர், வேலைவாய்ப்பு இழந்த பல பேர், ஓய்வூதியம் பெறுகிற வாழ்விலிருந்து பணியிலிருந்து ஓய்வு பெற்ற முதியோர், திருநங்கையர், இவங்க எல்லாம் ஒரு 30 பேர் 40 பேர் வச்சு இந்த வியாபாரத்தை பண்ணி 40 பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போட்டு கொடுத்தா அவங்க கிட்ட ஃபுட் லைசன்ஸ், ஃபயர் லைசன்ஸ், ஸ்டெபிலிட்டி லைசன்ஸ், சானிட்டரி லைசன்ஸ், ஃபயர் லைசன்ஸ் என்று கேட்பதற்கான அதிகாரம் படைத்த அரசாங்கம் ஏன் கார்பரேட் நிறுவனங்கள் இதுவரைக்கும் அந்த கேள்வியை கேட்கவில்லை என்பதுதான் எங்கள் கேள்வியாக இருக்கின்றது. இதற்கெல்லாம் ஒரு நல்ல பதில் கிடைக்கும். எங்களை சந்தித்து முதல்வர் பேசுவார் என்று நாங்களும் இந்த கோரிக்கைகளை முதல்வருக்கு இன்னைக்கு அனுப்ப இருக்கிறோம். உங்களுக்கு